ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் வந்து ட்ராவல் வீடியோ போட்டு. இங்கே எங்களுக்கு வந்து 2 நாள் நேஷ்னல் ஹாலிடே விட்டுருந்தாங்க. ஸோ லாங் வீக்கெண்டாக இருந்தது அப்படிங்கறனால ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு நாள் ட்ரிப் போகணும் நாங்கள். ஸோ அந்த வீடியோ தான் நான் உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு 7-8 ஃபேமிலி சேர்ந்து பக்கத்தில் இருக்கிற வாதி அப்படிங்கிற ஒரு தண்ணி இருக்கிற ஏரியாவுக்கு போயிருந்தோம். நாங்கள் இருக்கிற பிளேஸ்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு அந்த வாதிக்கு போய் நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு. இப்போ இருக்கிற சீசனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய தண்ணி இருக்காது, ஆனாலும் பரவாயில்ல, பசங்கள்லாம் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாதி ஏரியாவுக்கு போயிருந்தோம் நாங்கள். அங்கே போய் என்ன பிளான் அப்படின்னா, அங்கே போய் பிரியாணி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறதான் பிளானாக இருந்துச்சு. மோஸ்ட்லி இந்த மாதிரி ஹாலிடேஸ் வந்தது அப்படின்னாலே வந்து எல்லாருமே ஒரு பிளான் வச்சுருப்பாங்க. சரி, இந்த தடவை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் என்ஜாய் பண்ணலாம். எப்போவுமே வந்து மோஸ்ட்லி தனியாக தான் போயிட்டுருப்போம். ஸோ இந்த மாதிரி டைமில் தான் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் என்ஜாய் பண்ண முடியும் அப்படிங்கிறனால ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்தோம். இதுதான் பார்த்தீங்கன்னா வாதி. தண்ணி பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் தாண்டி போனோம், கொஞ்சம் நடந்து போனோம் அப்படின்னா அங்கே வந்து கொஞ்சம் பசங்க குளிச்சு விளையாடுற அளவுக்கு தண்ணி இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் மழை எல்லாம் பேஞ்சிருந்தது அப்படின்னா நிறையவே தண்ணி இருந்திருக்கும். பசங்கள்லாம் வந்து போனவுடனே தண்ணியில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள்லாம் சேர்ந்துட்டு பிரியாணி செய்கிறதுக்கான ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனியன், டொமேட்டோ எல்லாம் சாப் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். எல்லோரும் சேர்ந்துட்டு இந்த மாதிரி வேலை பண்ணிவிட்டு கிண்டல் கேலி எல்லாம் செஞ்சுட்டு இருந்தது வந்து ரொம்பவே வந்து ஜாலியாக இருந்தது. பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வந்து பார்த்து எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் கடைசியில் மண்டை மேலே இருக்கிற கொண்டையை மறந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அடுப்பு பற்ற வைக்க தேவையான விறகையே மறந்துட்டோம். அங்கே வாதியில் அங்கங்கே கிடக்கிற விறகு எல்லாத்தையுமே பொறுக்கி போட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டோம் ஒரு வழியாக. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து பாயில் பண்ணி அதில் வந்து எக் எல்லாமே போட்டாச்சு. ஏன்னா பிரியாணி கூட எக் வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால முதல்ல வந்து முட்டையை வேக வச்சிடலாம் அப்படின்ட்டு முட்டையை வேக வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன, பிரியாணி செய்கிற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெய் நெய்யெல்லாம் ஊற்றிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பிரியாணிக்கு தேவையான மசாலா சாமானம் எல்லாமே வந்து சேர்த்திட்டோம். அதுக்கு தான் நான் போடுறேன், நீ போடு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்துட்டு ஒரே ரகலையாக இருந்துச்சு. நம்மளோட பிரியாணி வந்து ரெடி ஆயிருச்சு. பிரியாணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழஞ்சிருச்சு, ஆனால் டேஸ்ட் வந்து நல்லா இருந்தது. நல்லா வயிறு முட்டை பிரியாணி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தண்ணியில எல்லாம் விளையாடிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.